4 ஆண்டு கால திமுக ஆட்சி. பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தது. இவ்வளவு நாள் நீங்க அங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது, சில குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாம தவிர்த்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆமா. இன்றைக்கு திமுக தேர்தலை சந்திக்க 2026 தேர்தல் சந்திக்க தயாரா இருக்கு. அதற்காக பாசறை கூட்டங்கள்ல இருந்து பல்வேறு கூட்டங்கள தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட இயக்க தோழர்கள தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மீடியால இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அந்த விஷயங்கள். இன்றைக்கு நீங்க தாவேக்கால இருந்து பார்க்கும்பொழுது, திமுக அந்த 4 ஆண்டு காலம் செய்த தவறுகளை, எந்த தவறுகள் அவங்க ஆட்சி இழக்க தயாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல் தவறு மதுவிலக்கு. கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கட்டுப்படுத்தவில்லை. அதிகாலை 6 மணிக்கு பேசன் பிரிட்ஜில் ரயில்வே ஸ்டேஷனில் விற்கலாம். நான் கோவையிலேருந்து வந்துட்டு இருக்கும் பொழுது எனக்கு ட்ரெயின் வந்து பெரம்பூரில் இறங்கலாமான்னு நினச்சேன். பேசன் பிரிட்ஜில் நிற்குது. ட்ரெயினில் வந்து கேட்குறான் வேணுமான்னு. இல்லை. ஆமாம். அது மாதிரி போதை தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. அதில் கவலைப்பட வேண்டிய விஷயம், கல்லூரி மாணவர்கள் போதை அருந்துகிறார்கள் என்பதை விட பள்ளி மாணவர்களுக்கு அது போகுது. இதை கட்டுப்படுத்த இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம். எல்லார் வீட்டிலும் ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறார். கண்ணீர் வடிச்சிட்டே இருக்காங்க. அந்த அண்ணன் ஸ்டாலினுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. போதைக்கு அடிமையான ஒரு கணவனை வைத்துக்கொண்டு அவள் குடும்பம் நடத்தணும். காலையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல சோறை எடுத்து ஒரு பையில வச்சுக்கிட்டு வீட்டு வேலைக்கு போறாங்க. ஒரு நாள் 4 வீட்டுல வேலை பார்த்துதான் அவ குடும்பம் நடத்துறா. அவன் 900 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 900 ரூபாயும் குடிக்கிறான். அவனோட குடும்பம் நடத்துறா பாருங்க என் தங்கை. அதை நினைச்சு பார்த்தாரா அண்ணா ஸ்டாலின்? மதுவிலக்கை அமுல்படுத்துவதற்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லி கடந்து போனால் 5 வருடத்தில் கணவனை இழந்த கைம்பெண்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் 20 லட்சமாக வரும்.